ஹலோ கைஸ், ஸோ டுடே இஸ் டே 44 ஆஃப் ராவே. இன்னைக்கு வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஸ்டே பிளேஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப தூரமாக எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா திண்டிவனம் போகிறோம். திண்டிவனமில் வந்து ஆயில் சீட் ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்குது. அண்ட் அதே மாதிரியே அங்கே இருக்க கேவிகேவும் போய் இன்றைக்கி விசிட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த 2 இடத்துக்கு தான் விசிட் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு டேயில் என்ன நடக்க போகுதுன்றத லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திண்டிவனத்துக்கு வந்தாச்சு. கேவிகே அண்ட் ஆயில் ரிசர்ச் ஸ்டேஷனுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து விசிட் பண்ண வந்திருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ வந்து இங்கே கேவிகே அண்ட் இந்த ஆயில் ரிசர்ச் ஸ்டேஷனோட அந்த ஃபார்ம் லேண்ட்ஸுக்கு தான் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கோம். ஃபீல்டு விசிட். எஸ், இங்கே அந்த டிவிகே லைக் அந்த டிஎன்ஏ அக்ரிகேஷனில் வர அந்த டிவிகேஸ் எல்லாமே வந்து உணர்ச்சி வச்சத்தை அடக்கி சென்டிமெண்ட்டை கட்டுப்படுத்தி சாரி ஆக்சுவலி வந்து தங்கிட்டு போயிடுச்சு. டிவிகே இல்லைங்க, கேவிகே. வர எல்லா கேவிகேவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து அதுதான் இப்போ வந்து அந்த ஃபார்ம் லேண்ட்ஸுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் சுற்றி பார்த்தாலே தெரியும். அப்ராக்ஸா இது வந்து எத்தனை ஏக்கர்லாம் வரும்? வாயப்பாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஷார்ட் டூர் ஒரு தடவை விசிட் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த மாதிரி ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் இந்த மாதிரியான கேவிகேஸ்லாம் வந்து விசிட் பண்ணும்போது எக்ஸாக்டாக இதே பேட்டர்னில் தான் வச்சுருப்பாங்க. அதாவது இதே மாதிரி அந்த ஒரு நேரோவே ஒன்று இருக்கும். சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சைடில் வந்து அதே மாதிரியே அங்கே நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி மாக் பீனு, இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா செசாம் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த சைடில் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் நட் அவங்க அங்கே இது நட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த சுற்றி இது அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃப்ரூட்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரூட்ஸில் வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா இந்த சைடில் அங்கங்கே இன்டர் கிராப்பிங் பண்ணியிருக்காங்க. அண்டு சைடில் வந்து கோவா, மேங்கோ, சப்போட்டா கூட அந்த லாஸ்ட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் என்னென்னலாம் இந்த இடத்துல இருக்குன்றத நான் மாண்டேஜஸில் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். என் மெயின் பிளாட் ட்ரீட்மெண்ட் பார்த்தியா, அது எல்லாம் ஃபெர்டிலைசர். சப் பிளாட் ட்ரீட்மெண்ட் அது எல்லாம் வந்து பயோ ஃபெர்டிலைசர். இங்க பாரு M4S1 கியர் தேர்ட் இதுல ஃபர்ஸ்ட் ஒன்று அப்படின்னா M4 என்ன, அது 50% MPKவையும் S1 அன்இன்னாக்குலேட்டட் கண்ட்ரோல் அது வந்து பயோ ஃபெர்டிலைசர். அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பிளாட்ல போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப இது பிளாட்ல போட்டு வச்சிருந்தா எந்த பிளாட் இதே மாதிரி ஒவ்வொரு பிளாட்டுக்கும் ஒவ்வொரு வேரியன்ட்ல போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கும் போது எதுல growth அதிகமாக வருதுன்னு ஒரு ரிசர்ச். எனக்கு இந்த சைடில் இருக்க ஃபீல்டில் வந்து பில்கேட்ஸ் அண்ட் மெலினா ஃபவுண்டேஷன் வந்து 2 பேரும் டிஎன்ஏவோட டைப் பண்ணி இந்த கிரவுண்ட் நட் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த M அண்ட் அந்த S இருந்ததெல்லாம் வந்து எல்லாமே வந்து அது தனித்தனி பிளாட்டில் வந்து அவங்க போட்டிருக்க அந்த வெரைட்டிஸு. ஸோ உங்களுக்கு நான் அதை வீடியோவில் காமிச்சிருப்பேன், மேபி அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது வந்து அப்ராக்ஸாக வந்து ஒரு 15 அடி ஆழமாக இருக்கிற ஒரு கிணறு. ஸோ அதுக்கு கீழே எவ்வளோ ஆழன்றது சரியாக தெரியல. இது வந்து ஃபிஷரி பாண்ட் மாதிரி அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இடையில வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே ஃபன் லைக் அந்த மாதிரி காமெடி கண்டென்ட்ஸ் அதெல்லாம் நிறைய மேபி பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம்னால வந்து இது வந்து காமெடி சேனல் நினச்சிக்காதீங்க. இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட்டும் இதில் இருக்குது. அது அப்பப்போ இந்த மாதிரி ஃபன்னாக மாறுறதுனால கண்டென்ட்ஸை தாண்டி வெளியிலலாம் போக மாட்டோம். ஸோ யாராவது தேடி பிடிச்சி வைக்கலாம், இல்லைன்னா உர கடைக்காரன் மருந்து கடைக்காரர்கிட்ட போய் நீங்கள் கொடுத்துடலாம். சீடு கொடுத்து இதே மாதிரி போடணும். இதுக்கு வந்து 12 லட்சம் அக்ரி கிராஜுவேட்டுக்கு மானியம் தராங்க. தமிழ்நாட்டில் தராங்க, பாண்டிச்சேரியில் இருக்குது. இதில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கலந்து பாண்டிச்சேரியிலே அதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி தான் ஸ்கீம் நிறையா இருந்தது.
இப்போ வந்து பாண்டிச்சேரியில் படிச்சுட்டாங்க. தமிழ்நாட்டில் அந்த ஸ்கீம் தான் இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் அக்ரி கிராஜுவேட்டாக இருந்தால் அவங்களுக்கு வந்து 20 லட்சம் வரைக்கும் எந்த இது இல்லாமல் இந்தியன் பேங்க் ராதாபுரம் மேனேஜர் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அக்ரி, இப்போ வந்து நாட்டுக்கார் இருக்குது. அப்படின்னா அக்ரி படிச்ச பையனை சொல்லுங்கள், நான் லோன் தரேன்னாரு. நீங்கள் 10 லட்சமாக இருந்தாலும் 20 லட்சமாக இருந்தாலும் அக்ரி சம்மந்தமான எந்த தொழில்னாலும் அதுக்கு லோன் தருவாங்க. நீங்கள் வந்து அப்பா கிட்ட ஷூரிட்டி வாங்க அங்கே வாங்கியான கிடையாது. நீ நகை போட்டிருந்தீங்கன்னா நகை கொடுத்தா கொடுப்பாங்க. இதுனா உங்கள் சர்டிஃபிகேட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு இருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்தாலும் நீ அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் இருப்பீங்க. வருஷம் டிகிரி முடிச்சோடனே அரியர் இல்லைன்னா கூட நீங்கள் வாங்க நீங்கள் அந்த கடை வச்சுக்கலாம். அக்ரி கிளினிக் வச்சுக்கிறதும். இங்கே கேவிகே வந்து விசிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே டிஎன்யூ பேட்டர்னில் மட்டும்தான் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. லைக் அந்த அதான் நான் சொன்னேன், இங்கே இருக்க பில்டிங்ஸோட கலர்ஸாக இருக்கட்டும் அண்ட் அவங்க வந்து அங்கங்கே வச்சுருக்க ஃபார்ம் லேண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்து ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ்க்காக மட்டும் இல்லாமல் அவங்களோட எக்கனாமிக்கல் க்ரைசிஸை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் லைக் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் வந்து இங்கே வந்து அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா லைக் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா தெரியும். லைக் வந்து அந்த மேஜர் பிளாக்குக்கு ஆப்போசிட்லேயே வந்து நர்சரி பிளான்ட் வச்சுருக்காங்க. இது வந்து சேல்ஸும் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு இன்கமும் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அந்த இன்கம் ஜென்ரேட் ஆகிறத வச்சு இங்கே இருக்க லேபர்ஸ்க்கு வந்து அவங்க சேலரிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரியே வந்து இங்கே ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ்க்கும் வந்து இந்த ஃபர்டிலைசர்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வித் திஸ் ஐ திங்க் நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் அதான் நான் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் எடிட் பண்ண வேண்டியது நிறையாவே இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து அப்கமிங்காக வந்து நான் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் இப்போயே முடிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ வித் திஸ் ஐ எம் சைனிங் ஆஃப் வித் டே 44 ஆஃப் ராவே. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். டே 45 சந்திப்போம். அது மட்டும் இல்லாமல் இனிமேட்டு ரெகுலராக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.